ஹாய் வணக்கம். இன்னைக்கு 19th அக்டோபர் 2025. இன்னைக்கு ஒரு நியூஸ் நம்ம ரீட் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி சர்க்குலேட் ஆகிட்டு இருந்ததான் லாஸ்ட் 1 வீக்காக. ஆர்பிஎல் பேங்க்கு ஃபைனலாக சேல் ஆயிடுச்சு. எமிரேட்ஸ் என்பிடி அப்படிங்கிறவங்க 60% ஷேர்ஸ் வந்து ஆர்பிஎல் பேங்க்கில் 26,850 crore 850 எஸ் 26,850 கோடிகள் கொடுத்து டீலை முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, எமிரேட்ஸ் என்பிடிக்கு சில பிரான்ச்சஸ் இருக்குது இந்தியாவில். அதை வந்து ஆர்பிஎல் பேங்கோட மெர்ஜ் பண்ணி ஆர்பிஐ கைட்லைன்படி ரன் பண்ண போகிறாங்க. இது ஒரு லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறாங்க. ஷேர்ஸ் சேல் ஆனது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தி ப்ரொபோஸ்டு டிரான்சாக்ஷன் இஸ் தி லார்ஜஸ்ட் எவர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார். It is the largest ever equity fundraise in the banking sector and first acquisition of majority interest in a profitable Indian lender by a foreign bank அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎல் நெட் ப்ராஃபிட் குவார்டர்லி செட் வந்துருச்சு. செப்டம்பர் குவார்ட்டர் 179 crores நெட் ப்ராஃபிட்டு, டவுன் ஃப்ரம் 20% இயர் ஆன் இயர். ஓகே, ஸோ டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த நியூஸ் ஏன் பிக் பண்ணுறேன் பர்டிகுலர் அப்படின்னா, ஆர்பிஎல் பேங்க் 2016 ஐபிஓவில் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் அதில் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருந்தேன். அதை வந்து நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட 25% ஐபிஓ லிஸ்டிங் அன்னைக்கு கெயின் ஆச்சு. 400+ போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஎல் வந்து விழுந்துச்சு தான், பல பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக வந்து சுய குழுக்களுக்கான இது நிறைய வந்து அவங்க லோன் பண்ணிட்டாங்க. எம்எஸ்எம்இ செக்டர் நிறைய லோன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கோவிட் டைமில் வந்து இஷ்யூஸ் ஆகும்போது இவங்க வந்து சஃபராக ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்பிஎல் பேங்க்கு. ஸோ நம்ம அந்த ஷேர் ப்ரைஸை ஒரு தடவை பார்த்துடலாம், இப்படி அது வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறத. இது ஐபிஓ வந்த புதுசில் 2016 அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குங்கிற டாபிக் போட்டு தான் எல்லோரும் பேசினாங்க. இதே தான் எஸ் பேங்க்குக்கும் பேசினாங்க, அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்ட்டு. அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னு சொல்லி எஸ் பேங்க்கு காலி. அது என்னாச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அதே மாதிரி சொன்னால் ஆர்பிஎல் பேங்க்கும் சோல்ட் அவுட் டு சம் ஃபாரின் பேங்கிங் கம்பெனி. ஸோ இதுதான் ஆர்பிஎல்லுடைய சார்ட்டு. நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் சார்ட் பாருங்கள். 2016 லிஸ்டிங் ஆனது 318 ரூபாய்க்கு. ஐபிஓ ப்ரைஸ் வந்து 220-30 அந்த ரேஞ்சு, லெஸ் தென் 250. ஸோ ஆனது 800 வரைக்கும் போச்சு. 700 வரைக்கும் போனது. அங்கேருந்து விழுந்தது 110. இப்போ லாஸ்ட்டு செப்டம்பர் 2022 80 ரூபாய்க்கு வந்தது. இப்போ 300 ரூபாய் நிற்கிது. அது இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. மேபி இந்த லாஸ்ட்டு 3 to 4 months நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்குது. ஸோ 2016 ஐபிஓ ப்ரைஸ் வந்து அதுக்கு கீழே மார்க்கெட்டில் 50% டவுன் ஆச்சு. ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 2 times ப்ளஸ் ஆச்சு. அதாவது 250 வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 700 வரைக்கும் போச்சு. அங்கேருந்து மறுபடியும் 80 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ ஒரு ஷேர் வந்து அந்த செக்டாரில் ஒரு டாப்பாக இருக்குன்னா அதே மாதிரி இதுவும் பண்ணிடும், இந்த ஷேரும் பண்ணிடுங்கிற பேஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஆர்பிஎல் பேங்க்கும் எஸ் பேங்க்கும் நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ஸ். எஸ் பேங்க்கில் வந்து ஃபவுண்டரே வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டாரு. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி டிஃபால்ட் ஸ்டேஜுக்கு போய் அப்புறம் எல்லாம் வந்து எஸ்பிஐலாம் இன்வெஸ்ட் பண்ணி மற்ற பேங்கிங் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதை வந்து உயிர் கொடுத்து காப்பாற்றி ஒரு வழி அதை வந்து ஜப்பான் பேஸ்ட் ஒரு சுமிட்டமோ அப்படிங்கிற ஒரு பேங்க்குக்கு அதை கைமாற்றி விட்டாங்க. இப்போ ஆர்பிஎல் பேங்க், பட் எஸ் பேங்க் அந்தளவுக்கு ஆர்பிஎல் பேங்க் ஒஸ்ட்டாக ஆகலை ஃபினான்ஷியலாக. பட் ஸ்டில் ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. அந்த ஒரு இனிஷியல் பீரியட் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்லேருந்து அடுத்த ஒரு 2 to 3 years கொடுத்த பர்ஃபார்மன்ஸை
ஆர்பிஎல் பேங்க்னால திரும்ப வந்து டச் பண்ணவே முடியல. ஸோ ஒரு லீடர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க அப்படின்னா புதுசாக வரவங்களும் அந்த லீடர் மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எடுக்க முடியாது கையில். அந்த கான்செப்ட் அந்த லாஜிக் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா ஷேர்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஷேர்ஸு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ரீட் பண்ணணும், வாட்ச் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஏதாவது நமக்கு சஸ்பெக்டடாக நியூஸ் ஃப்ளோஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பெட்டர் நம்ம ஒரு ஏதாவது ப்ராஃபிட்டில் இருந்தோம்னா எக்ஸிட் ஆகிட்டு என்ன நடக்குங்கிறது வெயிட் பண்ணலாம், இல்லை வேறு ஷேருக்கு ஷிஃப்ட் ஆகிக்கலாம். அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எஸ் பேங்க்கும் ஆர்பிஎல் பேங்க்கும் நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடும். ஆர்பிஎல் பேங்க் இஸ் நாட் ஒர்ஸ்ட் கம்பேரிங் டு எஸ் பேங்க். எஸ் பேங்க் முடிஞ்சு போச்சு. நிறைய பேத்துக்கு 200 300 வாங்கினவங்களாம் 25 உட்காந்துருக்குது. இது என்னத்தை சொல்கிறது இந்த எஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும். இது எப்போ மறுபடியும் வந்து இப்போயும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எஸ் பேங்க் வந்து ஓகே ஒரு மறுபடியும் பழைய அதோடைய க்ளோரியஸ் டேஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. அவங்க ஹோப் பழிச்சா நல்லாயிருக்கும். இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஹோப்பில் தான் வாழ்கிறோம். ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அது மட்டும் எப்பவுமே பழிக்க மாட்டேங்குது 80%. அது என்னமோ நம்மளுடைய ஃபேட் அப்படி இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த ஒரு வியூ எடுத்தேன். ஏன்னா ஐபிஓவில் வர்றது எல்லாமே அந்த இண்டஸ்ட்ரிக்கு பேஸாக வச்சு தான் வர்றாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஞ்ச் மார்க் செட் பண்ண ஒரு கம்பெனி எடுத்து வச்சு அது மாதிரி போயிருந்தால் வந்து நியூஸ்லாம் போடுறாங்க. அது வந்து அப்படி நடக்காது. எல்லோரும் அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா அப்புறம் பிஸ்னஸ் வந்து எப்படி, அது பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு க்ரோத் இருக்குது, அவங்கவுங்க லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது. அதுக்கேற்றாப்புல தான் ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஸோ அதில் அவங்க எவ்வளோ பெட்டராக பண்ணி வர்றாங்க, அதுக்கேற்றாப்புல எப்படி ஷேர் ப்ரைஸஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு ஸ்டாக்ஸை வாங்கிட்டோம்னா அப்படியே விட்டுறக்கூடாது. இல்லை ஒரு ஸ்டாக்ஸை வாங்க போகிறோன்னு பிளான் பண்ணாலும் பெட்டர் ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்ல வியூ கிடைக்கும், ஸ்டாக்ஸை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்யூ.